கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லலாம். இந்த மாதிரியான முருகனுக்கு உண்டான ஸ்லோகங்களை நாம் அன்றைய நாளில் செய்யலாம். என்ன மலர்களால் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுக்கு செவ்வரளி பூனால நம்ம அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம அபிஷேகங்களில் சொன்னோம் இல்லையா, இதில் மாதுளம்பழ முத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதுளம்பழ முத்துக்களை வைத்தும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம சொன்னோம் சத்ரு பயம்னு சொன்னோம், நமக்கு எத்தனை விதமான எதிரிகள் இருக்காங்க, மறைமுக எதிரிகள் எல்லாம் இருப்பாங்க. அதற்கு கண்டிப்பாக இந்த மாதுளம்பழ முத்துக்களால் அபிஷேகம் செய்து அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உணவாக அருந்துறது ரொம்ப விசேஷமானது தைப்பூச திருநாள்ல. இந்த தைப்பூசத்துல பாத்தீங்கன்னா ஆலயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குன்றில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ரொம்ப விசேஷம். எல்லா முருகன் ஆலயங்களும் ரொம்ப விசேஷம் தான். பழனி மலையில ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்று. உங்க வீட்டுல வேல் இருந்ததுன்னா அந்த வேலுக்கு பச்சை நிற துண்டு, அந்த வஸ்திரம் நீங்க அந்த வேலுக்கு சாத்தி முருகப்பெருமானை மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.